என் தங்கப்பிள்ளையே, அவசரப்பட்டு உன் தாயானவள் என்னை நீ தள்ளிவிட்டு விடாதே. ஏனென்றால் நாளைய விடியலில் நான் சொல்கின்ற இந்த ஒரு நபரிடம் இருந்து உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகின்றது. நாளைய தினம் நீ இவரை கண்டாலும் போதும், இவரை நீ நினைத்தாலும் போதும், நிச்சயமாக உன் வீட்டில் ஒரு அதிசயம் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று கண்டுகொள்வாய். என் குழந்தையே, உன்னோடு இந்த வராகி நான் உடனிருக்கும் பொழுதுகளில் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னை தேடி வந்து நான் உன் முன்னால் நிகழ்த்தக்கூடிய பல அதிசயங்களும் ஆச்சரியங்களும் என்னவென்று உனக்கு புரிய வைக்கும்படியான பல சூழ்நிலைகளையும் உருவாக்கி தந்து கொண்டுதான் இருக்கின்றது. எந்நாளும் உனக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற பயத்தை எல்லாம் விடுத்து இனி உனக்காக நான் உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் என்பதனை நான் நிச்சயமாக உன் முன்னால் நின்று உனக்கு உணர்த்தி சொல்வேன். என்னவாகும் என்றெல்லாம் என் பிள்ளை நீ பதறியது எல்லாம் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நின்று நான் உன்னை வழி நடத்துவேன். உன்னை தேடி வந்து நான் உனக்கு அத்தனை விஷயங்களையும் முன்னின்று என்னவென்று சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நாள், இந்த நொடி, இந்த நேரம் உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி நீ உன் வாழ்க்கையில் ஒரு காலமும் மறக்க மாட்டாய். இப்படி ஒரு ஆண் நமக்கு உதவி செய்வாரா என்று நீ யோசித்து கொண்டிருந்த நேரம் அவரிடத்திலிருந்து உனக்கான உதவியை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வந்து கொண்டிருக்கின்றேன். எவ்வளவோ விஷயங்கள் நடக்கும் பொழுது இதையெல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கி கொண்டிருக்கிறாய். ஆனால் இனிமேல் உனக்கு இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த வராகி உன்னோடு இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த நேரங்கள் அத்தனையையும் என் பிள்ளை கவனமாக என்னவென்று நீ புரிந்து கொண்டால் அது போதும். தெளிவில்லாமல் ஒவ்வொன்றையும் நான் உனக்கு தேடி தேடி கொண்டு வந்து தந்திருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு எல்லா புரிதல்களையும் நான் சரியாக கொடுக்க வேண்டி ஆசைப்படுகின்றேன். உன்னை தொடரும் எல்லாவற்றிலும் உனக்கான நம்பிக்கையை நான் உன்னிடத்திலேயே கொடுத்து விட எண்ணுகின்றேன். இத்தனை காலமும் நாம் நினைத்ததை எல்லாம் போதும். இனிமேல் நமக்கு நடப்பது அத்தனையும் நமக்கானதாக மட்டுமே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நாம் உணரும் நேரம் இனி நமக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் வாய்க்கும் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் நமக்காக இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்கும் என்பதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள தொடர்ந்து விட்டோமானால் எதிர்வரக்கூடிய நாட்கள் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த வராகி இத்தனை நேரமும் உனக்காகத்தான் உன்னை தொடர்ந்திருக்கிறேன். இத்தனை நேரமும் உனக்காகத்தான் உன்னை தொடர்ந்து வந்து இந்த வாழ்க்கையின் அத்தனை மாற்றங்களையும் தந்திருக்கிறேன். இனிமேலும் நீ எதற்குமே பதறிவிடக்கூடாது என்பதிலும் உன்னை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நான் மிகுந்த கவனத்தோடும் தெளிவோடும் இருந்து கொண்டிருக்கின்றேன். எல்லையற்ற சந்தோஷம், எல்லையற்ற மகிழ்ச்சி இந்த வாழ்க்கையில் எங்கே என்று நீ தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இவை எல்லாவற்றையும் ஒரு சேர இந்த வாழ்க்கையில் நான் தந்துவிட உணர்த்துகிறேன். இவை எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கை என்று உனக்கு நான் கொடுத்துவிட நினைக்கின்றேன். அத்தனை விஷயங்களும் உன்னை தொடரும் இந்த காலம் நிச்சயமான மகிழ்ச்சியும் நிச்சயமான மாற்றங்களும் எப்பொழுதும் உன்னை தொடர்வதை நீ நல்லபடியாக புரிந்து கொள்வாய். எதிர்பாராத நேரங்கள், எதிர்பாராத விஷயங்கள் என்று இவை ஒவ்வொன்றிலும் நீ தொலைத்தது எல்லாமும் போதும். இனி உனக்காக நான் தரக்கூடிய எல்லாவற்றிலும் நீ உனக்கு விரும்பிய மகிழ்ச்சியையும் நீ ஆசைப்படுகின்ற வெற்றியையும் மனநிறைவான சந்தோஷத்தையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு என்னவாகும், ஏதுவாகும் என்பதனை புரிந்து நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். உன்னை தொடரும் இந்த காலம் இனிமேல் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும்
நீ கட்டாயமாக உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராது இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்கள் எல்லாமுமே போதும். இனிமேல் இந்த அவமானங்களில் இருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கான நன்மைகளை கொண்டு வந்து உன் கைகளில் சேர்க்கும்படியான பல விஷயங்கள் தொடர்ச்சியாக உனக்கு நடக்கத்தான் போகின்றது. எந்நாளும் நான் இருக்கும் இந்த நேரங்களை நீ யோசித்து கொண்டு மனம் வருந்தி கொண்டிருக்காதே. அத்தனைக்கும் சேர்த்து வைத்த வெற்றியையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு நிச்சயமாக நல்லபடியாக கொடுத்துவிட எண்ணுகின்றேன். இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை எல்லாவற்றையுமே நீ கவனமாக தெரிந்து கொள்ளும் பொழுது ஒவ்வொன்றையும் நான் உனக்கு தெளிவுபடுத்த எண்ணுகின்ற இந்த நேரம் நீ எதையுமே நினைத்து கலங்கி விடாதே. சந்தோஷத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீ உணர தயாராகிவிடு. இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் என்னவென்று காண நீ தயாராகிவிடு. நடந்து முடிந்ததையெல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நல்லபடியாக நீ புரிந்து கொள். உனக்கு நடக்கக்கூடிய ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் என்னவென்று நீ கவனமாக உணர்ந்து கொண்டால் அது போதும். என் பிள்ளையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் என்ன நடக்குமோ என்று சொல்லி இனியும் என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்காதே. வராகி ஒரு விஷயத்தை சொல்கிறாள் என்றால் அதை என்னவென்று முழுமையாக நீ செவிகொடுத்து கேட்கத்தானே வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை சற்று உன்னிப்பாக நீ கவனிக்கத்தானே வேண்டும். அவ்வளவு எளிதில் எந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து விடுவதில்லை. அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எந்த விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நாம் நிச்சயமாக மற்றவர்களுக்கு நடத்தி விடுவதில்லை. அதே நேரம் உனக்கு ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் உன் தாயானவள் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து இது சரிதானா, இப்பொழுது இதை உன் வாழ்க்கையில் நடத்துவது முறைதானா என்பதனை எல்லாம் நல்லபடியாக சிந்தித்துதான் உனக்கு அதனை நான் நடத்தி கொடுக்கிறேன் அல்லவா. இனிமேலும் இதற்கெல்லாம் என் பிள்ளை ஒருபோதும் நீ கலங்க வேண்டாம். இனிமேலும் இதையெல்லாம் யோசித்து ஒருபொழுதும் நீ வருந்த வேண்டாம். உன்னை சூழ்ந்து நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ கவனமாக கவனித்து விட்டால் அது போதும். உனக்காக நான் இருப்பதும் உன்னை தேடி நான் வருவதும் நிச்சயமாக உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். எதிர்பாராத பல திருப்பங்களும் எதிர்பாராத பல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை எப்பொழுதுமே நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்லக்கூடிய சொல் உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்க வேண்டும். நான் சொல்லக்கூடிய விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கான அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக என்னவென்று உனக்கு தந்திட வேண்டும். எல்லாமுமாக உனக்கான மன நிறைவை என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. இந்த நொடி முதல் நாம் ஆசைப்படுவது என்ன, நமக்கு கிடைப்பது என்ன என்பதனை எல்லாம் நீ கவனமாக உணர்ந்து விட்டாயானால் அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே சரியாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கென நான் தரக்கூடிய எல்லாமும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கென்று கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனிமேலும் என் குழந்தை நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம். இனிமேலும் என் பிள்ளை எதற்காகவும் நீ பதற வேண்டாம். உன்னை சுற்றி நடக்கும் நல்லது உன்னுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் அழகாக்கி கொடுக்கும். உன்னை சுற்றி வருகின்ற சந்தோஷங்கள் உனக்கு எப்பொழுதுமே நிலைத்திருக்கும். அம்மா உன்னை எப்பொழுதுமே தொடர்ந்து வருவதற்கான காரணமும் இதுதான். நான் உன்னை தேடி வரவில்லை என்றால் நீ என்ன செய்வாய் தெரியுமா? உனக்கு உன் மீது நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகின்றது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் எப்பொழுதுமே நீ தேவையில்லாத எண்ணங்களோடு தான் சுற்றித் திரிகின்றாய். எதற்கெடுத்தாலும் எந்த செயலாக இருந்தாலும் சட்டென்று நடக்காது என்றுதான் சொல்கின்றாய். எவ்வளவு பெரிய விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் உடனே என் பிள்ளை அதை எல்லாவற்றையும் இல்லாதபடிதான் நீயும் நினைத்து விடுகின்றாய். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் பொழுது இவை அத்தனையையும் நீ எப்பொழுதுமே கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இவை அத்தனையையும் என் பிள்ளை எப்பொழுதும் நீ மனநிறைவோடு தெரிந்து கொள்ள வேண்டும்.
உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் போதும். உன்னை சூழ்ந்து வந்த சோதனைகள் போதும். இனி உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்கள் அத்தனையும் நீ விரும்பிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உனக்கு நல்லபடியாக கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்க வேண்டும். நாளைய விடியல் என்பது சந்திர தரிசனத்தினுடைய விடியல் அல்லவா? என் பிள்ளையே, நாளை மாலை நேரத்தில் சந்திர பகவானை நீ பார்த்தால் போதும். இவரினுடைய அருளாசிகள் உனக்கு நாளைய தினம் கிடைக்க வேண்டும் என்பது விதி. அதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. உன்னோடு இந்த வராகி நான் உன்னை தொடர்ந்து பயணிக்கும் இந்த காலகட்டத்தில் உனக்கு நடக்கக்கூடிய எல்லாவற்றையுமே நான் சரியாகவே உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறேன். உனக்கு கிடைக்கும் எல்லா அற்புதங்களையும் நான் என்னவென்று இந்த வாழ்க்கையில் உனக்கு தெளிவுபடுத்துகின்றேன். அதனால் இனிமேல் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களின் மீது உனக்கு கவலை வேண்டாம். எந்த விஷயத்தின் மீதும் உனக்கு சந்தேகம் வேண்டாம். தெய்வத்தின் அன்பு கிடைத்திருக்கிறது என்ற நம்பிக்கை கொண்டு உன்னை தொடரும் எல்லாவற்றையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்காக நான் இருக்கும் இந்த நேரங்களை என்னவென்று என் பிள்ளை நீ கவனித்து விட்டால் அது போதும். இனிமேலும் நான் இருக்கும் காலங்களை நீ சரிவர தெரிந்து கொண்டாயானால் உன்னை தொடரும் இந்த மாற்றங்களும் உன்னை தொடரும் இந்த விஷயங்களும் எப்பொழுதும் உனக்குள்ளிருந்த மகிழ்ச்சியை நிறைவாக எடுத்துச் சொல்லும். உனக்குள்ளிருந்து உன் வெற்றியை நம்பிக்கையோடு தெளிவுபடுத்தும். சந்திர பகவானை நாளைய மாலை நேரத்தில் நிச்சயமாக நீ கண்டுவிட்டாயானால் அவரிடத்திலிருந்து உனக்கு மிகப்பெரிய உதவி கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். அதாவது எதனால் அம்மா இப்படி சொல்கிறேன் தெரியுமா? இது எல்லோருக்கும் கிடைத்திராத ஒரு பாக்கியம், ஒரு சில பிள்ளைகளுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதனால்தான் அம்மா மீண்டும் மீண்டும் சொல்கின்றேன். பொதுவாகவே சந்திர பகவானை சந்திர தரிசனத்தில் மிகவும் எளிதில் கண்டுவிட முடியாது. மேகங்கள் மறைத்திருக்கலாம், மழை நேரமாக இருக்கலாம், இப்படி ஏதாவது ஒரு விஷயம் வந்து தடுத்து நிறுத்தும். அதே நேரம் அப்படி மறைத்திருந்தாலுமே என்னுடைய பிள்ளைகள் சிலர் அவர்கள் இல்லத்தில் இருக்கின்ற தெய்வங்களினுடைய புகைப்படத்தில் தன்னுடைய தலையில் பிறையை சூடிய யாரேனும் ஒருவரை கண்டு விட்டார்களானால் அந்த பிறையை அவர்கள் கண்டாலும் போதும், அவர்களுக்கு சந்திர பகவானினுடைய அருள் கிடைத்ததை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் எதுவுமே நடக்காமல் போனால் இந்த நேரத்தில் சந்திர பகவானை காண முடியாமல் இருக்கும் பொழுது தன் வீட்டு பூஜை அறையில் அப்படி 3ஆம் பிறையை சூடிய எந்த தெய்வத்தின் புகைப்படமும் இல்லை எனும் பொழுது அவர்களுக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைக்காமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா? அந்த நேரம் அவர்களுக்கான நேரம் அல்ல. இந்த நேரம் தெய்வம் அவர்களின் முன்னால் வந்து நிற்க விரும்பவில்லை என்றுதான் அர்த்தமாகிவிடும். அதனால் தான் அம்மா சொல்கின்றேன், அதற்காக நீ தவறு செய்கிறாய் என்ற அர்த்தம் கிடையாது. இது உனக்கான நேரமில்லை, நான் மீண்டும் வருவேன் என்று சொல்வதைத்தான் அது குறிக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த காலகட்டத்தை நீ எப்பொழுது சரியாக உணர்கிறாயோ அப்பொழுதுதான் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்வாய். உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா மாற்றங்களையும் நீ என்னவென்று நிச்சயமாக கணித்து விடுவாய். இனி நாமாக நின்று நம் வாழ்க்கையை நமக்கானதாக மாற்றும் இந்த தருணம், இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் உனக்கு எடுத்துச் சொல்வது போல நாளைய தினம் சந்திர பகவானை நீ கண்டு விட்டால் போதும். உன்னை விட அதிர்ஷ்டசாலி இங்கு வேறு யாரும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை விட மிகப்பெரிய பாக்கியசாலி இங்கு யாரும் இல்லை என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதுமே நான் உன்னை தொடரும் இந்த நேரத்தை என் பிள்ளை தொலைத்து விடாதே. இந்த வராகி நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களும் ஆச்சரியங்களும் உன்னை தொடரும் பொழுது நீ அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியை நிச்சயமாக பெற்றிட வேண்டும். சந்திர பகவானை நாளை நீ நினைக்க மறக்காதே. ஒருவேளை எந்த சூழ்நிலையிலும் அவரை காண முடியாத ஒரு விஷயம் உனக்கு வந்துவிட்டது என்றால் பதற்றமடையாதே. அவர் இந்த நேரம் உன் முன்னால் தோன்ற விரும்பவில்லை.
உனக்கான நேரம் வரும் பொழுது நான் உன் முன்னால் வருகிறேன் என்ற செய்தியைத்தான் உனக்கு சொல்கிறாரே தவிர எதுவும் உனக்கு நடக்காது கிடைக்காது என்பதல்ல அதற்கான அர்த்தங்கள். இதனை நீ உணர்ந்து கொண்டு இன்னமும் ஒருபடி அதிகமான முயற்சியை செய்ய வேண்டும். உன்னுடைய வெற்றியை தொடுவதற்கு இன்னமும் ஒருபடி அதிகமாக நீ மேலேற வேண்டும் என்பதைத்தான் அவர் சொல்கிறார் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் இந்த தாயின் அன்பு உன்னை தொடரும் பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட்டு விடாதே. எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு நீ விலகி விடாதே. அம்மாவின் அன்பு உனக்கு போதும் போதும் என்ற அளவில் மிகப்பெரிய ஆச்சரியங்களை எல்லாம் கொடுத்து வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நாளைய விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ யாரை நினைக்கிறாரோ இல்லையோ சந்திர பகவானை நினைத்தால் போதும். மாலை நேரத்தில் சந்திர பகவானினுடைய தரிசனத்தையும் நீ கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை விட மிக பெரிய பாக்கியசாலி வேறு யாரும் கிடையாது. உன்னை விட அதிகப்படியான புண்ணியம் செய்தவர்கள் வேறு யாரும் கிடையாது. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.